கருடன் கேட்கும் மகத்தான கேள்வி. ஒருநாள் வைகுண்டத்தில் பேரமைதி நிலவியது. ஆதிசேஷன் மீது அமர்ந்திருந்த மகாவிஷ்ணுவை கருடன் மிகுந்த பக்தியுடன் வணங்கினான். அவனது மனதில் நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி இருந்தது. பிரபுவே, மனிதன் ஏன் பிறக்கிறான்? மரணத்திற்குப் பிறகு அவனுக்கு என்ன நடக்கிறது? நல்லவர்கள் எங்கே செல்கிறார்கள்? தீயவர்கள் என்ன அனுபவிக்கிறார்கள்? கருடனின் இந்த கேள்வியை கேட்டு மகாவிஷ்ணு புன்னகைத்தார். கருடா, இன்று நான் உனக்கு உலகிலேயே மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். அதை மனிதர்கள் அறிந்தால் அவர்கள் வாழ்க்கையே மாறிவிடும். மனித பிறவியின் அருமை. மகாவிஷ்ணு கூறினார், இந்த உலகில் எண்ணற்ற உயிரினங்கள் பிறக்கின்றன. ஆனால் மனித பிறவி மிகவும் அரிதானது. மனிதனுக்கு மட்டுமே நல்லதையும் கெட்டதையும் புரிந்து கொள்ளும் அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவை பயன்படுத்தி தர்மமாக வாழ்பவர்களே தங்கள் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்கிறார்கள். கர்ம விதி. பிறகு விஷ்ணு தனது கரத்தை உயர்த்தினார். உடனே கருடனின் கண்முன் 2 மனிதர்களின் வாழ்க்கை தோன்றியது. ஒருவன் ஏழைகளுக்கு உதவினான், பெற்றோரை மதித்தான், உண்மையாக வாழ்ந்தான். மற்றொருவன் பொய் சொன்னான், பிறரை ஏமாற்றினான், பேராசையுடன் வாழ்ந்தான். விஷ்ணு கூறினார், கருடா, ஒவ்வொரு செயலும் விதைக்கப்படும் விதையை போன்றது. நல்ல செயல்கள் நன்மையை தரும், தீய செயல்கள் துன்பத்தை தரும். இதுவே கர்ம விதி. மரணத்தின் கருணம். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. ஒரு நாள் அந்த மனிதனின் இறுதி நேரம் வந்தது. குடும்பத்தினர் அவனைச் சுற்றி அழுது கொண்டிருந்தனர். ஆனால் அந்த மனிதன் தனது உடலை விட்டு பிரிந்து கொண்டிருப்பதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. அவன் ஆன்மா மெதுவாக ஒளியாக மேலே எழத் தொடங்கியது. தெய்வீக தூதர்களின் வருகை. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒளிமிக்க விஷ்ணு தூதர்கள் தோன்றினர். அதே சமயம் இருளிலிருந்து யமதூதர்களும் வந்தனர். ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதற்கேற்ப யார் அவனை அழைத்துச் செல்வார்கள் என்பது தீர்மானிக்கப்படுகிறது என்று விஷ்ணு விளக்கினார். ஆன்மாவின் பயணம் தொடங்குகிறது. உடலை விட்டு வெளியேறிய ஆன்மா தனியாக ஒரு நீண்ட பயணத்தை தொடங்கியது. அந்த பாதையில் நண்பர்களும் இல்லை, உறவினர்களும் இல்லை. உடன் வருவது ஒன்றே ஒன்று, அவன் வாழ்நாளில் செய்த கர்மங்கள் மட்டுமே. கடினமான ஆன்ம பயணம். ஆன்மா வெப்பமான பாலைவனங்களையும் இருண்ட காடுகளையும் கடினமான மலை பாதைகளையும் கடந்து சென்றது. தாகம், பசி, பயம், இவை அனைத்தும் அந்த ஆன்மாவின் பயணத்தை மிகவும் கடினமாக மாற்றின. அப்போது விஷ்ணு கூறினார், வாழ்க்கையில் செய்த தர்மங்களே இந்த பயணத்தில் ஆன்மாவுக்கு துணையாக இருக்கும். குடும்ப சடங்குகள் ஆன்மாவிற்கு உதவுகின்றன. பூமியில் குடும்பத்தினர் சிராத்தம், பிண்டதானம் போன்ற சடங்குகளை பக்தியுடன் செய்தனர். அந்த புனித செயல்களின் பலன் தெய்வீக சக்தியாக மாறி ஆன்மாவின் பயணத்திற்கு உதவுகிறது என்று கருட புராணம் கூறுகிறது. யமனின் நீதிமன்றம். நீண்ட பயணத்திற்கு பிறகு ஆன்மா யமனின் சபையை அடைந்தது. அங்கு சித்ரகுப்தர் அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் செய்த ஒவ்வொரு செயலையும் பதிவு செய்திருந்தார். அங்கே பொய்க்கு இடமில்லை, மறைப்பதற்கும் வழியில்லை. நன்மை தீமையின் எடை. யமன் கூறினார், ஒரு மனிதனை உயர்த்துவதும் அவனுடைய செயல்களே, அவனை தாழ்த்துவதும் அவனுடைய செயல்களே. அதன் பிறகு அவனுடைய நல்ல செயல்களும் தீய செயல்களும் நீதியின் தராசில் எடை போடப்பட்டன. நரகங்களின் அடையாள காட்சி. பாவங்களின் தன்மைக்கு ஏற்ப பல்வேறு துன்ப நிலைகள் இருப்பதாக கருட புராணம் விவரிக்கிறது. இவை மனிதர்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, தீய செயல்களின் விளைவுகளை உணர்த்தும் ஆன்மீக எச்சரிக்கைகளாக விளக்கப்படுகின்றன. சொர்க்க உலகங்கள். தர்மத்துடன் வாழ்ந்தவர்கள் தெய்வீக உலகங்களை அடைகிறார்கள் என்று விஷ்ணு கூறினார். அங்கு அமைதி உள்ளது, மகிழ்ச்சி உள்ளது, தெய்வீக ஆனந்தம் உள்ளது. ஆனால் அதுவும் கர்ம பலன் முடியும் வரை மட்டுமே. மறுபிறவி. கர்ம பலன்கள் முடிந்த பின் ஆன்மா மீண்டும் பூமியில் பிறக்கிறது. புதிய உடல்,
புதிய குடும்பம், புதிய வாழ்க்கை. ஆனால் பழைய கர்ப்பத்தின் தாக்கம் தொடர்கிறது. மோட்சப்பாதை. கருடன் கேட்டான், பிரபுவே, இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட வழி இல்லையா? மகாவிஷ்ணு புன்னகைத்து கூறினார், தர்மம், பக்தி, கருணை, உண்மை, இறை நினைவு இவற்றை பின்பற்றுபவர்களுக்கு மோட்சத்தின் கதவு திறக்கும். மகாவிஷ்ணுவின் இறுதி உபதேசம். இறுதியாக மகாவிஷ்ணு கருடனை நோக்கி கூறினார், கருடா, இந்த உலகில் செல்வமும் நிலைக்காது, புகழும் நிலைக்காது, உடலும் நிலைக்காது. மனிதனுடன் இறுதி வரை வருவது அவன் செய்த கர்மங்கள் மட்டுமே. எனவே தர்மத்துடன் வாழுங்கள், பிறருக்கு நன்மை செய்யுங்கள், இறைவனை நினைத்து வாழுங்கள். அதுவே மனித பிறவியின் உண்மையான அர்த்தம். கருடன் பணிவுடன் தலை வணங்கினான். அந்த தெய்வீக உபதேசம் காலம் கடந்தும் மனிதர்களுக்கு வழிகாட்டும் ஞானமாக இன்று வரை போற்றப்படுகிறது.